ஓகே கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படி லைட்டாக பண்ணணும் தவிர அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக வரும் ஸ்டீரிங் கண்ட்ரோல். டக்கு லெஃப்ட்டில் அப்படியே கிளச் பக்கத்துக்கு கிளச் பிடிச்சிருங்க. லைட்டாக பிரேக்கில் ஸ்டாப் பண்ணுங்க. லெஃப்ட் இங்கே திரும்பணும்னா ஹேண்டை அப்படியே நான் நேற்று சொல்லி கொடுத்தேன்ல இந்த மாதிரி பண்ணுங்க. இங்கே கீழே வைங்க. இப்படி இப்படி அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே வந்துச்சா அப்படி அது மாதிரி அந்த பக்கம் அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. வந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் மேட். நீங்கள் நிறைய மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ரேஸ் ஸ்டாப் பண்ணாமல் கீர் சேஞ்ச் பண்ணீங்க சரிங்களா? எப்போதுமே ரேஸை வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை பெடல் அப்படி இருக்கணும். கிளச்சை லைட்டாக பாயிண்டில் அப்படி ரிலீஸ் பண்ணால் லைட்டாக மூவ் கொஞ்சம் குயிக்காக பண்ணணும். லெஃப்ட்டு ரைட் கொஞ்சம் லெஃப்ட்டு ரொம்ப இல்லை லைட்டாக இந்த மாதிரி பண்ணணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்படி பண்ணணும். ஸ்லோவாக திரும்பணும் ஃபஸ்ட் கியரில். எப்போவுமே கொஞ்சம் செகண்டில் திரும்பினா இதை விட பெட்டராக திரும்பணும் கொஞ்சம் சரிங்களா? இப்போ ரேஸ் நியூட்ரல் பண்ணி கட் பண்ணணும். நியூட்ரல் சைடு பேக். ஓகே இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். பிரேக் மிஸ் ஆகிடும். நீங்கள் லைட்டாக பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அப்படி பண்ண என்ன ஆகும்? ஒரு 1 வீக்கு 10 டேஸில் அப்படியே ஸ்டீரிங்கு கண்ட்ரோல் வந்துடும். ஹேண்ட் பேக் கீழே எடுத்துருங்க. ரைட்டில் பார்த்துங்க. கிளச்சை ஸ்மூத்தாக ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிரேக் ஃபஸ்ட் நிக்கால்தோம். லைட் ஆக்சிலேட்டரு. ஸ்டீரிங் கண்ட்ரோல் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வராது இல்லை, லேட் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டு ஓகே. கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ செகண்ட் கியரு ஃபுல் கிளச்சு ரேஸ் ஸ்டாப்பு சைடு மெனு போடுங்க. கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் லைட்டாக கட் பண்ணுங்கள். பண்ணிட்டு இப்போ லைட்டாக ரேஸ் கொடுங்க. லைட்டாக கட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் ரேஸ் கம்மி பண்ணுங்கள். லெஃப்ட்டில் லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக இன்னும் கொஞ்சம். இது ஓகே. இந்த லைனில் செக் பண்ணுங்கள். இந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போங்க. அந்தர்ஜம் இந்த இடத்துல லெஃப்ட்டில் அப்படியே கிளச் பக்கத்துக்கு கிளச் பிடிச்சிருங்க. லைட்டாக பிரேக்கில் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஆனில் தானே இருக்காது? ஆனில் இருக்கா? ஓகே. இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கியரில் டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஓகேங்களா? ரைட் மிரர் பார்த்துக்குங்க. நல்லா பார்த்துங்க. பேக் மிரர் இப்போ இங்கேயும் பார்த்துங்க. நான் வந்து ஸ்லோ ஸ்பீடில் கிளச்சை ஸ்மூத்தாக எடுக்க சொல்லியிருக்கேன்ல. இப்போ கிளச்சிலேயே நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். லைட்டாக பண்ணுங்கள். ஃப்ரண்ட் நல்லா பாருங்கள். லாங் ஃபோக்கஸ். லைட்டாக ஷேக் ஆச்சுன்னா ஓகே. பாடி வந்து லைட்டாக தான் ஷேக் ஆகும். இவ்வளோ தான். இது கரெக்டு. இப்போ கிளச்சை வந்து ஒரு ஆஃப் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கார் வருது பாருங்கள். லெஃப்ட்டில் அப்படியே இங்கே பாருங்கள். லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். ஹேண்டை வந்து லைட்டாக புஷ் பண்ணுங்கள். இப்படி லைட்டாக இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். ரைட் ஹேண்டை இங்கே புஷ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். இங்கே புஷ் பண்ணால் இங்கே வரும். தெரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே புஷ் பண்ணால் இங்கே வந்துச்சுல்ல. அப்போ அங்கே செக் பண்ணிங்க. அங்கே ரிலீஸ் பண்ண வேணாம், செக் பண்ணிக்கங்க. இப்போ ரேஸ் கொடுங்க. கிளச் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ரேஸ் கொடுங்க. ஃபுல்லாக வேணாம், லைட்டாக கொடுங்க. லைட்டாக ஓகே. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டில் ஓகே. இன்னும் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் ஓகே. இப்போ ஸ்பீடு வந்துருச்சா? ஃபுல் டவுன் கிளச்சு ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க. ரேஸ் ஸ்டாப் ஆகலை. செகண்ட் கியர் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த பக்கம் கட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பாருங்கள். கட் பண்ணும்போது கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த சைடு கட் பண்ணுங்கள். ரைட்டில் ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் குயிக்காக பண்ணணும். லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு ரொம்ப இல்லை, லைட்டாக இந்த மாதிரி பண்ணணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்படி பண்ணணும். இங்கே பாருங்கள். இப்படி பண்ணணும். புரியுதுங்களா? ரேஸ் பண்ணுங்கள். லைட்டாக பண்ணுங்கள். ஆட்டோ வருது. இந்த இடத்துல பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். லைட்டாக ஸ்டேரிங் அப்படி பெண்ட் பண்ணணும். இப்படி பண்ணணும். ரேஸ் பண்ணுங்கள். போயிடும் போயிடும். ரேஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பீடு தான். இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதா? ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். கிளச் டவுனு நியூட்ரல் பண்ணுங்கள். மேலே தேர்டு கியர். ஓகேவா? கிளச்சை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ ரேஸ் கொடுங்க. ஸ்டீரிங் ஃபோக்கஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் வந்துருச்சு 3 டேஸில் உங்களுக்கு. இது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. தெரியுதா? கொஞ்சம் ஸ்லோவாக மேக்ஸிமம் ஸ்பீடு
தேர்ட் கியருக்கு 25 ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் போனாலே நம்மளால் திருப்பிடலாம். சரியா? எங்கே வேணாம். பேசுகிறது புரியுதா? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? போங்க. இப்போ ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணணும். லைட்டாக பிரேக் டச் பண்ணி கிளச்சை டவுன் கொடுங்க. ஓகேவா? இந்த பிரேக் ஓகே. இப்போ செகண்ட் கியரை நியூட்ரல் பண்ணி கட் பண்ணுங்கள். நியூட்ரல், சைடு, பேக். ஓகே. இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். राइट उंगा साइड राइट ओके आपका साइड मेरा साइड थोड़ा ओके क्लच रिलीज करके लाइटा रेस பண்ணுங்க ஃபுல்லா வானா செகண்ட் கியருக்கு என்ன ரேஸோ அந்த ரேஸ் தான் பண்றோம் சரியா இப்போ இந்த இடத்துல பெண்ட் ஆகுதுல அப்ப ஹேண்ட வந்து லைட்டா புஷ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா ஓகேவா இப்போ ரிலீஸ் பண்ணுங்க ரேஸ் கொடுங்க லைட்டா கொடுங்க ரொம்ப கொடுக்கணும் ஏன்னா சேக் ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு லைட்டா லெஃப்ட் ரைட் இப்போ லைட்டா ரைட் பெண்ட் ரைட் ரேஸ் ஸ்டாப் பண்ணி பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ரைட்டு லெஃப்ட் அப்படியே ரைட்டு லெஃப்ட்னு பண்ணுங்க கரெக்டாக செக் பண்ணுங்க பேக்கில் வண்டி வருதா இல்லை ஓகே இப்போ லெஃப்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஓகே இது ஓகே தானே இப்போ இதே லெஃப்டில் அப்படியே போங்க மெதுவாக ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க இப்போ மேலே லைட்டாக கொடுங்க ரேஸு ஸ்பீட் பிரேக்கர் இல்லை லைட்டாக கொடுங்க ஓகே லைட்டாக பெண்ட் பண்ணுங்க லெஃப்டில் பெண்ட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் ஓகே ஓகே இந்த ஸ்பீடு ஓகே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்பீடு இப்போ பெண்ட் ஆகுதா லெஃப்டில் பாருங்கள் ரேஸ் ஸ்டாப் பண்ணி பண்ணுங்கள் இப்போ ரைட்டில் பெண்ட் ஆகுதா செக் பண்ணுங்கள் பெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்கள் ஓகே பெண்ட் ஆயிடுச்சா ரிலீஸ் ஆயிடுச்சா இப்போ லெஃப்டில் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் ஓகே இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் லெஃப்டில் இப்போ ரேஸ் கொடுங்க லைட்டாக கொடுங்க செகண்ட் கியருக்கு இந்த ரேஸ் தான் கொடுக்க முடியும் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது சரிங்களா கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க டுடே எத்தனை கிளாஸு ஃபோர்த்து ஓகே நம்ம நிறைய வீடியோ வந்து 10th 15th தான் போட்டிருக்கோம் இந்த 4th 2nd போடல சரிங்களா அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் போட்டிருக்கேன் லைட்டாக கொடுங்க இப்போ லெஃப்ட்டில் வரோம்ல எங்கே பாருங்க மிரர் பாருங்கள் மிரர் பார்த்துட்டு இப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரோம் பிரேக் வாங்க கிளச்சு வந்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு கிளச்சு ஃபுல்லாக போங்க பிரேக் லைட்டாக அவ்வளோதான் பிரேக்கு ஃபஸ்ட்டு கியர் சைடில் போடுங்க போட்டாச்சா இப்போ ஃபஸ்ட் கியரில் நான் திருப்புறத சொல்லி கொடுத்தேன்ல பிரேக்கில் தான் திருப்பணும் பிரேக் லூஸாக வைங்க ஓகே கிளச்சு அவ்வளோ போதும் இப்போ எடுத்தீங்கல்ல அந்த கிளச்சு ஓகே இப்போ இந்த இடத்துல டர்ன் பண்ணணும் பாருங்கள் ஃபுல் டர்ன் பண்ணுங்கள் அப்படியே பிடிச்சிங்க ஹேண்ட் அப்படியே பிடிச்சிங்க அப்படியே இருக்கட்டும் ஹேண்ட் ரிலீஸ் பண்ணுங்கள் லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் ஓகே வந்துச்சா இப்படி தான் ஸ்லோவாக திரும்பணும் ஃபஸ்ட் கியரில் எப்போவுமே கொஞ்சம் செகண்டில் திரும்பினா இதை விட பெட்டராக திரும்பணும் கொஞ்சம் சரிங்களா இப்போ ரேஸ் கொடுக்கலாம் கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ரேஸ் கொடுங்க அதே மாதிரி அங்கே ஒரு டர்ன் இருக்குது அங்கேயும் அதே மாதிரி திரும்பலாம் சரிங்க இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி செகண்ட் கியர் ஃபுல் கிளச்சு ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபுல் கிளச்சு செகண்ட் கியர் சைடில் போடுங்க சைடில் ஓகே கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க லைட்டாக போயிட்டே இருங்க அப்படி லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி போயிட்டே இருங்க கொஞ்சம் ரைட் வேணுன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்பீடு ரொம்ப வேணாம் இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு கியர் ஃபுல் கிளச்சு புஷ்ஷு ரேஸ் ஸ்டாப்பு நியூட்ரல் இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள் லைட்டாக ரேஸ் பண்ணுங்கள் இப்போ தேர்டு கியரில் போகுது ஆனால் நம்மளுக்கு அங்கே செகண்டோ ஃபஸ்ட்டோ வேணும் சரிங்களா அப்போ இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு போடுங்க லெஃப்ட்டில் மேலே போட்டாச்சா இப்போ ஸ்லோ ஸ்பீடாக இருக்குல்ல இப்போ கிளச்சு தான் ஃபஸ்ட்டு கிளச்சை புஷ் பண்ணுங்கள் பிரேக்கு செகண்டு லைட்டாக இப்போ செகண்ட் கியரு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுங்க ஓகேயா அப்படியே ஃபஸ்ட் கியர் போடுங்க ஹேண்டை புஷ் பண்ணி லெஃப்ட்டில் இந்த ஹேண்டை ஓகேயா இப்போ ஃபஸ்ட்டில் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டீங்க லைட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்க லைட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கிளச்சை எவ்வளோ ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பண்ணுங்க நல்லா பிரெயினில் செக் பண்ணுங்கள் கிளச்சை எவ்வளோ இது ஓகே பட் டேனு இது ஓகே இல்லை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் அப்போ நமக்கு லெஃப்ட் இங்கே திரும்பணும்னா ஹேண்டை அப்படியே நான் நேற்று சொல்லி கொடுத்தேன்ல இந்த மாதிரி பண்ணுங்க இங்கே கீழே வைங்க இப்படி அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க
பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே வந்துச்சா அப்படி அது மாதிரி அந்த பக்கம் அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க வந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் மேட்ரு. இப்போ லைட்டாக ரேஸ் கொடுங்க. கிளச் ரிமூவ் பண்ணிட்டு லைட் ரேஸ். கொஞ்சம் லெஃப்ட்லேயே வாங்க இந்த பக்கம். ஓகே. இப்போ கொஞ்சம் ரைட்டு. ஓகே. இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சா? கிளச்சு டவுனு, ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் கியரு, கிளச்சை ரிலீஸ் ஸ்லோவாக பண்ணுங்கள். லைட்டாக ரேஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் பண்ணணும் ரேஸ். செகண்ட் கியருக்கு இதை விட ஜாஸ்தி பண்ணக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் லெஃப்டில் வந்துடும். கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு. ரேஸ் ஸ்டாப் பண்ணி பண்ணுங்கள். ரைட்டு கொஞ்சம் வாங்க, ரைட்டில் கொஞ்சம் வாங்க, லெஃப்டில் கொஞ்சம் வாங்க. ஓகே. ரைட்டில் கொஞ்சம் லைட்டாக. ஓகே. கொஞ்சம் தான் அப்படி லைட்டாக பண்ணணும் தவிர அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக வரும் ஸ்டீரிங் கண்ட்ரோல். டக்குன்னு பண்ணால் மிஸ் ஆகிடும். நீங்கள் லைட்டாக பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அப்படி பண்ண என்ன ஆகும்? ஒரு 1 வீக்கு 10 டேஸில் அப்படியே ஸ்டீரிங்கு கண்ட்ரோல் வந்துடும். அப்படியே லைட்டாக அந்த பக்கம் ஆப்கா சைடு தோட. இப்போ தேர்டு கியர் போடலாமா? கிளச் டவுனு, ரேஸ் ஸ்டாப்பு, நியூட்ரல் பண்ணி ஸ்லோவாக தேர்டு கியர் மிடில். ஓகே. ஸ்டீரிங் லைட்டாக தான் கட் பண்ணணும். கிளச்சை ரிமூவ் பண்ணணும். அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சா? ஃபுல் கிளச்சையும் லைட்டாக ரேஸ் பண்ணுங்க. லெஃப்டில் கொஞ்சம். ஓகேவா? அப்படியே போயிட்டாரு. இந்த லைன்லேயே போங்க. கரெக்டு. கொஞ்சம் ரைட்டு. ரேஸ் ஸ்டாப் பண்ணி போங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுல, லைட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. லைட்டாக கொடுங்க ரேஸ். ஃபுல்லாக கொடுக்கணும், லைட்டாக கொடுங்க. அவசரம் இல்லை. லைட்டாக கொடுங்க. அப்போ தேர்டில் போகுது. சரிங்களா? இப்போ தேர்ட்லேருந்து செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணோன்னா பிரேக் யூஸ் பண்ணல. அது எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? லைட்டாவா? பண்ணுங்கள். ஓகேவா? செகண்ட் கியர் ஃபஸ்ட்டு பிரேக்கு தான். செகண்ட் கிளச்சு, செகண்ட் கியர். ஓகேவா? இப்போ ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணி மிரர் பாருங்கள். லெஃப்ட்டு. ஓகேவா? ரைட் மிரர் பாருங்கள். லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் லெஃப்ட் லைட்டாக. இப்போ செகண்ட்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டிராஃபிக் வருதுன்னா, ஜாம் ஆகுது டிராஃபிக், ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ பிரேக் பண்ணுங்க? இதுக்கு கிளச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸ்லோ ஸ்பீட் இருக்குல்ல, கிளச்சை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஓகே. செகண்டு பிரேக் லைட்டாக. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கியர் பண்ணுங்கள். ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு கிளச்சு. ஓகேவா? இப்போ கிளச்சை ஸ்லோவாக ஒரு பைட்டிங் பாயிண்டில் வைங்க. இதான் பைட்டிங். அப்போ பைட்டிங்லேயே ரன் ஆகும் வண்டி. சரிங்களா? அப்போ நம்ம பைட்டிங் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் லைட்டாக ரேஸில். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கியருக்கு மட்டும் ரேஸ் லைட்டாக தான் வைக்கணும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடிங் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் கியர் போடலாமா? ஃபுல் டவுன் கிளச்சு, ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த ரேஸ் மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. தெரியுதுங்களா? இப்போ கிளச்சை ரிமூவ் பண்ணுங்கள். லைட்டாக ரேஸ். இப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு என்னது? கிளச்சு தான். ஸ்லோ ஸ்பீடில் கிளச்சை புஷ் பண்ணுங்கள். செகண்டு பிரேக்கு லைட்டாக பண்ணுங்கள். லைட்டாக பிரேக்கு. அவ்வளோதான். ஸ்டாப் ஆச்சா? ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. ஃபஸ்ட்டு கியரில் வண்டி ஸ்டாப் ஆச்சு. இப்போ நீங்கள் நிறைய என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ரேஸ் ஸ்டாப் பண்ணாமல் கியர் சேஞ்ச் பண்ணீங்க. கரெக்டாக? எப்போவுமே ரேஸை இப்படி ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் கிளச்சை புஷ் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ரேஸ் ஸ்டாப் பண்ணாமல் ரேஸ் ரன்னிங்கில் இருந்துட்டு நம்ம கிளச்சை புஷ் பண்ணால் இங்கே சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சவுண்டு எக்ஸ்ட்ரா வரும். அது தெரியறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன். சரிங்களா? அந்த மிஸ்டேக் வைக்கணும்ல, அதனால தான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். இப்போ சிக்னல் இதுதான் சிக்னல்னு வச்சுக்கோங்க. இப்போ சிக்னல் லைட்டாக ஒரு வண்டி ஃப்ரண்ட்டில் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த வண்டி லைட்டாக மூவ் ஆகுதுன்னா நீங்களும் லைட்டாக மூவ் பண்ணணுன்னா பிரேக்கில் பெடல் இப்படி இருக்கணும். கிளச்சை லைட்டாக பாயிண்டில் அப்படி ரிலீஸ் பண்ணால் லைட்டாக மூவ் ஆகும். பண்ணி காட்டுங்க. பிரேக் பெடலில் இருக்கட்டும். கிளச்சு ஒரு பாயிண்ட், சின்ன பாயிண்ட்டு, ஸ்மால் பாயிண்ட்டு. இந்த ஒரு பாயிண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட்லேயே கிளச்சு கரெக்டாக இருக்கட்டும். பிரேக்கு மட்டும் கொஞ்சம் புஷ்ஷு, கொஞ்சம் டவுன், புஷ்ஷு டவுன். புஷ் பண்ணுங்கள் பிரேக்கை லைட்டாக. கிளச்சே இல்லை, புஷ் பிரேக்கு. ஓகேவா? இது ஓகே. பிரேக் புஷ் பண்ணும்போது கிளச்சை லைட்டாக புஷ் பண்ணணும். பிரேக் ரிலீஸ் பண்ணும்போது கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். கரெக்டா? இப்போ பிரேக் புஷ் பண்ணிங்க, கிளச்சை புஷ் பண்ணிங்க.
இப்போ லைட்டாக பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். ரெடியா? ஓகே, ரன்னிங் ஆகுது. இப்போ ஸ்லோ பண்ணுன்னா பிரேக் புஷ் பண்ணும்போது கிளச்சையும் புஷ் பண்ணுங்கள் டவுனில். அப்போ ஆஃப் ஆகாது. புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரேக் புஷ் பண்ணும்போது கிளச்சை பைட்டிங்லேருந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த வைப்ரேஷனு गाड़ी बंद हो जाएगा. समझ आ रहा है? இப்போ எப்படி உங்களுக்கு இந்த 4th கிளாஸ் ஃபீலிங் எப்படி இருக்குது? फर्स्ट 3rd क्लास எப்படி நீங்கள் प्रैक्टिस பண்ணீங்க? अभी थोड़ा कॉन्फिडेंस आ गया, वो क्लच का थोड़ा आइडिया हो गया. पहले इतना नहीं है. पहले नहीं था. 3 டேஸில் அழகாக கற்றுக்கிட்டீங்க. நான் ஓரளவுக்கு கரெக்டாக கிளச்லாம் கீர்லாம் கரெக்டாக போடுறீங்க. நிறைய பேர் 10 கிளாஸ் ஆகும், ஆனால் கீர் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கீர் வந்து இப்போ 3லேருந்து 4th போடுறாங்கன்னா சைடில் வந்துடுவாங்க அப்படியே. அப்போ செகண்டு போயிடும். நீங்கள் கரெக்டாக இப்போ 3rd கியர்லேருந்து உங்களுக்கு 4th கொடுக்கல, ஆனால் 3rd வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நெக்ஸ்ட்டு 4th கொடுத்தா கரெக்டாக அது 4th இப்படி பேக் தான் பண்ணணும் எப்போவுமே. 3லேருந்து பேக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. வெரி குட். இப்போ இது செகண்ட் போடுறாந்தா ஹேண்டை வந்து எந்த பக்கம் பெண்ட் பண்ணணும் பண்ணுங்கள். ஹேண்டை பெண்ட் பண்ணி இந்த பெண்ட் பண்ண சொல்கிறேன். நிறைய பேர் இந்த பெண்ட் பண்ணுறதில்ல, ஹேண்டை இப்படி பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி எடுத்துகிறாங்க. இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது, 4th கேப்பில் போயிடுது. தெரியுதா? இப்போ நீங்கள் கரெக்டாக ஹேண்டை பெண்ட் பண்ணி எடுத்தீங்க பார்த்தீங்களா, அது பெட்டர். இப்போ 3rd கியருக்கு எடுங்க. 3rd கியர் நியூட்ரல். ஹேண்ட் இப்படி தான் வைக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் இப்படி ஹேண்டு. ஓகேவா? இப்படி வச்சாதான் மிடில் வந்து 3க்கு போகும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சும்மா அப்படியே இப்படி பிடிச்சி இப்படி ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே போடுறாங்க. அப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போகுது, அப்படியே 3rd போக மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா வந்துருச்சு இப்போ. சரியா? இப்போ 4th போடுங்க. ஓகே. இப்போ 4த்லேருந்து 3rd போடுறோன்னா மிடில் வந்து தான் போடணும். போடுங்க, மிடில் வந்து போடுங்க. ஓகே. 3லேருந்து 2nd போட்டால் வெரி குட். ஓகே. ஆனால் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புஷ் பண்ணுவீங்களே ஹேண்டு, அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே. இதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டீரிங்கை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி எல்லாம் ஓகே. சரிங்களா? அது ஒரு 1 வீக்கில் ஸ்டீரிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டிடலாம். உங்கள் ஃபைனல் கிளாஸ் எப்படின்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். இது பேசிக் கிளாஸ் தான். ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஃபைனலாக மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஓட்டுவீங்க. சொல்லுங்கள், ஒரு கேரண்டி சொல்கிறீங்களா? சொல்கிறீங்களா? மிஸ்டேக் இல்லாமல் ஓட்டுறீங்களா? ஃபைனலாக பார்க்கலாம். சரிங்களா?